அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் ஓஷன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓஷன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்னால் என்ன, அதுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அது எதனால் நம்ம அந்த ஓஷன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம படிக்கணும், இது குறித்து தான் நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ கிளாஸை கவனிங்க. இந்த ஓஷன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்ன? ஓஷன் ரிலீஃப் ரெஃபர்ஸ் டு அ வேரியஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ் ப்ரெசென்ட் ஆன் த ஓஷன் ஃப்ளோர். ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நாம் லேண்டு ஓஷன் ரெண்டாக பிரிஞ்சுக்குதா, நிலப்பரப்பு இருக்குது, அதே போல் கடல் இருக்குது இல்லையா. நிலப்பரப்பில் என்னென்னலாம் இருக்கும்? சமவெளி இருக்கும், மலைகள் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு வேலி இருக்கும். இது எல்லாமே கடல்ல இருக்குங்க. அதுதான் வந்து ஓஷன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் கான்டினென்ட்ஸ் ஹேவ் மவுண்டெயின்ஸ், பிளெயின்ஸ், வேலிஸ், இது எல்லாமே ஓஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்காக இதை படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இதை படிக்கிறதுக்கு நாம் என்னென்னலாம் பயன்படுத்துகிறோம்? இப்போது நாம் கான்டினென்ட்டு ஓஷன் ரெண்டாக பிரிச்சுருக்கிறோம் இல்லையா. இப்போ நிலப்பரப்பில் நம்ம கண்ணால் பார்க்குறோம், ஒரு மலை இருக்குது, ஒரு பள்ளத்தாக்கு இருக்குன்றதை நம்ம பார்வையின் மூலமாக சொல்லிடுறோம். ஆனால் கடலில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதுக்காக நம்ம சில விஷயங்களை பயன்படுத்துகிறோம். என்னென்ன? சோனார், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பயன்படுத்துகிறோம். எக்கோ சவுண்டிங் அண்டு சேட்டலைட் ஆல்டிமேட்ரி, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி இந்த ஓஷனில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் ஓஷன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். சரிங்களா? புரியல அப்படின்னா டோன்ட் வரி, கிளாஸ் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரி, இந்த ஓஷன் ஃப்ளோரை பல டிவிஷன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து லேண்ட் ஃபார்முங்க. இந்த லேண்ட் ஃபார்முக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த ஓஷன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸுங்க. இந்த ஓஷன் ரிலீஃப் ஃபீச்சர்ஸில் என்னென்னலாம் இருக்குது, பல வகைகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம லேண்ட் ஃபார்ம்ஸில் எப்படி வேலின்னு ஒன்று பிரிச்சிருப்போம், பிளாட்டிவ்னு பிரிச்சிருப்போம், பிளெயின்ஸ்னு பிரிச்சிருக்கோம், அதே போல் மவுண்டெயின்னு பிரிச்சிருக்கோம் இல்லையா. அதே போல் பல வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் கான்டினென்டல் ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃபுன்னு இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? வீட்டிலே இருக்கும், இந்த அலமாரியில் வைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஷெல்ஃப், இந்த அலமாரி கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அலமாரி. இது என்னன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்டினென்டல் அண்டர் த சி. இது வந்து அதாவது கான்டினென்ட் இருக்குது இல்லையா, நிலப்பரப்பு, நிலப்பரப்புடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். ஆனால் அது கடலில் மூழ்கி இருக்கு. ஸோ பாருங்கள், இது நிலப்பரப்பா, நிலப்பரப்புலேருந்து கொஞ்சம் தூரம் அதே மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு ஷாலோவாக இருக்கும், ஒரு நிலப்பரப்பு தான். நீங்கள் பாருங்க, இப்போ நீங்கள் ஏரியிலையோ ஒரு ஆறுலையோ போகும்போது கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் முட்டி அளவுக்கு தான் வந்து நீர் இருக்கும், தண்ணி இருக்கும். ஒரு ஆற்றுலையோ நீங்கள் குளத்துலேயோ போகும்போது முட்டி வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனது பிறகு நம்மளை ஆலையோ முழுங்குற அளவுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அந்த முட்டி வரைக்கும் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்டினென்ட் அண்டர் த சி. இது வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்கும், ரொம்ப டெப்த்தாலாம் இருக்காது. இதோடைய அளவு அப்படிங்கிறது 200 மீட்டர் வரைக்கும் தான் அதோடைய டெப்த் இருக்கும். ஆழம் வந்து 200 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். ஜென்ட்லி ஸ்லோப்பிங், ஸோ வந்து கொஞ்சம் சாய்வாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோப்னா என்ன, சாய்வாக இருக்கிறதுன்னு அர்த்தங்க. ஸோ ரிச் இன் மரைன் லைஃப், கோரல் ரீல்ஃப், ஆயில் அண்டு கேஸ் ரிசர்வ்லாம் இங்கே தான் இருக்கும். அதாவது பெரும்பாலான இந்த கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இங்கே தான் இருக்கும். மீன்கள் அதிகமாக இங்கே தான் இருக்கும். கோரல் ரிலீஃப், இதெல்லாம் வந்து ஆயில் அண்ட் கேஸஸ் எல்லாமே இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப்லேருந்து தான் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து குட் ஃபார் ஃபிஷ்ஷிங் அண்டு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன். இதெல்லாம் வந்து இந்த இடங்களில் மீன் பிடிக்கிறதுலாம் வந்து இந்த இடங்களில் பெரும்பாலும் இங்கே தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த இடங்களில் தானே ஒரு 200 மீட்டர் அளவுக்கு நம்ம வலையை போட்டு நம்மளால் மீன் பிடிக்க முடியும். ரொம்ப ஆழத்தெல்லாம் போய்ட்டு நம்மளால் மீன் பிடிக்க முடியுமா? சரி, அது ஒரு விஷயம். இது பெரும்பாலும் இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படிங்கிறது நம்ம ஏரியாவில் எங்கே இருக்குது? இந்தியாவில் பார்க்கும்போது வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ மும்பை ஆஃப் ஷோருங்க, இந்த ஏரியாக்களில் நீங்கள் பாருங்கள். இந்தியாவில் இந்த மீன்பிடிப்பு தொழில் வந்து அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த கேரளா ரீஜனில் தான் இருக்கும். இந்த கேரளா ரீஜன், இந்த ஏரியாக்களில் தான் மீன் பிடிக்கிற தொழில் வந்து அதிகமாக இருக்கும். அது காரணம் என்ன? இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் தான். சரிங்களா? அடுத்தது கான்டினென்டல் ஸ்லோப். ஸ்லோப்னா என்ன? கொஞ்சம் செங்குத்தாக இருக்கக்கூடியது. இது பாருங்க, கொஞ்சம் செங்குத்தாக இருக்குதா, இங்கே எப்படி கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குதோ அதே மாதிரி இங்கே கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது பாருங்க. ஸோ செங்குத்தாக இருக்குதா, இது வந்து கான்டினென்டல் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. லைஸ் பியாண்ட் த ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃபில் இருந்து கொஞ்சம் தூரம் போனால் அதை ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டீப் ஸ்லோப், ஸ்டீப் ஸ்லோப்னா செங்குத்தாக இருக்கும். லீடிங் டு த டீப் ஓஷன், கடலுடைய ஆழத்துக்கு இது கொண்டு போகும். இதுடைய அந்த டெப்த் அப்படிங்கிறது 200 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் அளவுக்கு இருக்குங்க. ஸோ ரொம்ப டெப்த்தாக தான் இருக்கும். செடிமெண்ட் ஃப்ரம் ஷெல்ஃப் ஸ்லைட் டவுன் டு த டீப் சி ஹியர். அதாவது இந்த ஷெல்ஃபில் இருக்குது இல்லையா, இந்த ஆறுகளிலிருந்து அடித்து வரப்பட்ட அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து செக்ரிகேட் ஆகும்.
ஸோ இங்கே தான் வந்து செக்ரிகேட் ஆகும் ஒன்று ஒன்றா. இங்கே அலைகள் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, கடற்கரை ஓரமாக வந்து இருக்கக்கூடிய அலைகள் இருந்து இந்த செடிமெண்ட்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே தான் வந்து செக்ரிகேட் ஆகும். இதுதான் வந்து சொல்கிறாங்க ஆக்ட் ஆஸ் ஏ பவுண்டரி பிட்வீன் த கான்டினென்டல் கிரஸ்ட் அண்டு ஓஷன் கிரஸ்ட். நம்ம பூமியை பார்த்துருப்போம். பூமியில் இது வந்து கோர் இருக்கும், கோர் சுற்றி வந்து மேண்டல் இருக்கும், அந்த மேண்டலை சுற்றி தான் வந்து கிரஸ்ட் இருக்கும். இந்த கான்டினென்டல் கிரஸ்டானது இந்த ஓஷன் கிரஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இதுக்கு இடையில தான் இருக்கும் அந்த அந்த திக்னஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து கான்டினென்டல் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கான்டினென்டல் ரைஸ். இந்த கான்டினென்டல் ரைஸ் அப்படிங்கிறது இங்குங்க, அதாவது கான்டினென்டல் ஷெல்ஃபுக்கும் இந்த கான்டினென்டல் ஸ்லோப் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறாங்க மேலே பார்த்துருப்போம் இல்லையா, இந்த செடிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த செடிமெண்ட்ஸ் ஆனது பல்வேறு லேயர் பை லேயராக இருக்குங்க, லேயர் பை லேயர் இருக்கும் பாருங்க. ஃபார்ம்டு பை அக்குமுலேட்டட் ஆஃப் செடிமெண்ட்ஸ். இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகும், சேர்ந்து இருக்கிறதுனால பல லேயர்ஸாக இருக்கும். ஜென்டில் ஸ்லோப்பிங்காக இருக்கும். கொஞ்சம் மேலே எப்படி நாம ஷெல்ஃபை பார்த்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் ஜென்டிலான ஸ்லோப்பிங் இருக்கும். இதுதான் வந்து கான்டினென்டல் ரைஸ். அதாவது கான்டினென்ட் ஆனது கொஞ்சம் ரைஸாக இருக்கிறத கான்டினென்டல் ரைஸ் சொல்லுவாங்க. இது ஆக்ட் ஆஸ் ஏ டிரான்சிஷன் ஜோன் பிட்வீன் த ஸ்லோப் அண்ட் த டீப் ஓஷன் ஃப்ளோர். இந்த டீப் ஓஷன் கடலுடைய ஆழத்துக்கும் இந்த கான்டினென்டல் ஸ்லோப்புக்கும் ஒரு டிரான்சிஷன் ஜோனாக வந்து இந்த கான்டினென்டல் ரைஸ்ன்றதை நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதை நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சினாலே இதோட வித்தியாசம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரு தடவை படிங்க, இந்த இமேஜ் பாருங்கள், ஈஸியாக நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அடுத்தா வந்து அபிசல் பிளெயின். இந்த அபிசல் பிளெயின் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம எப்படி கான்டினென்ட்டில் ஒரு பிளெயின் இருக்குமோ அதே போல் ஓஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளெயினுங்க. பாருங்கள், இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபை தாண்டி கான்டினென்டல் ஸ்லோப்பை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளெயின், இந்த ஹாரிசான்டல் பிளேன் ஒரு சமமாக இருக்கக்கூடிய இந்த சமவெளியை தான் அபிசல் பிளேன் சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளாட்டஸ்ட்டாக இருக்கும், ஸ்மூத்தஸ்ட்டாக இருக்கும். டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் ஓஷன், கடலுடைய ஆழத்தில் ரொம்ப டீப்பான ஆழமான பகுதியில் தான் இந்த அபிசல் பிளேன் ஆனது இருக்குன்னு சொல்கிறாங்க. கவர்ட் பை த ஃபைன் செடிமெண்ட்ஸ், கிளே களிமண் இருக்கும், சில்ட் இருக்கும், மரைன் டெட் ரிமைன்ஸ் எல்லாம், அதாவது கடல் வாழக்கூடிய உயிரினங்களாம் இறந்து போயிருக்காங்க இல்லையா, அந்த டெட் ரிமைன்ஸ் எல்லாம் இந்த ஏரியாக்கள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. லைஸ் பிட்வீன் இந்த 3000 மீட்டர்லேருந்து 6000 மீட்டர் டெப்த்தில் தான் இந்த அபிசல் பிளேன் ஆனது இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி வாஸ்ட், அதாவது ஓஷன் ஃப்ளோர்ஸில் மோர் தென் 50% வந்து இந்த அபிசல் பிளேனாக தான் இருக்கும். அதாவது கடலில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் பெரும்பாலும் இது மாதிரியான சமவெளிகள் மோர் தென் 50% வந்து இந்த அபிசல் பிளேனாக தான் இருக்கும், அதாவது சமவெளிகளாக தான் இருக்குன்றாங்க. அடுத்தது வந்து ஓஷன் ட்ரென்ச்சஸுங்க. இந்த ஓஷன் ட்ரென்ச்சஸ் ஆல்சோ காஸ்ட் டீப் சீஸ் ட்ரென்ச்சஸுங்க. இது பாருங்கள், மேலே பார்த்துல அந்த அபிசல் பிளேன் அப்படிங்கிறது, இந்த அபிசல் பிளேன் அப்படிங்கிறது ஸோ இந்த அளவுக்கு ஆழமாக இருக்கக்கூடியது, இதுதான் வந்து ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க. விரிசல், நத்திங் பட் விரிசலுங்க, அவ்வளோதாங்க. கடலில் இருக்கக்கூடிய அந்த கான்டினென்ட்டில் ஏற்படக்கூடிய இந்த விரிசலை தான் ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஆல்சோ கால்டு டீப் சி ட்ரென்ச். நேரோவாக இருக்கும், குறுகலாக இருக்கும். ஸ்டீப் சைடட் டிப்ரெஷன், ரொம்ப செங்குத்தாக இருக்கும். இந்த ஓஷன் ஃப்ளோர் ஃபார்ம்ட் அட் த கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ். கன்வர்ஜென்ட்னா என்ன, ரெண்டு கான்டினென்ட் இருக்கும், ரெண்டு வந்து ஒன்னோடு வந்து மோதும் போது சப்டெக்ட் ஆகும், ரெண்டுமே வந்து சப்டெக்ட் ஆகும், ஒன்னோடு ஒன்று மேலே வந்து சப்டெக்ட் ஆகும்போது தான் இந்த கன்வர்ஜென்ட் பவுண்டரியானது உருவாகும்னு சொல்லுவாங்க. இது டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் ஓஷன், ஓஷனுடைய ஆழத்தில் தான் இந்த ட்ரென்ச்சஸ் ஆனது உருவாகும். த காசிங் ஆஃப் ட்ரென்ச்சஸ் என்ன, கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ், கன்வர்ஜென்ட் ஃபார்ம்டு டியூ டு த கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ். சரிங்களா, இது எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கும்போது மரியானா ட்ரென்ச், அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான பகுதினா எதை சொல்லுவாங்க, மரியானா ட்ரென்ச் சொல்லுவாங்க. 11000 மீட்டர் வந்து இதோடைய ஆழம் இருக்கும். இந்தியன் ஓஷனில் பார்க்கும்போது ஜாவா ட்ரென்ச் வந்து சொல்லுவாங்க. அடுத்து மிட் ஓஷன் ரிட்ஜ். இந்த மிட் ஓஷன் ரிட்ஜ் அப்படிங்கிறது அந்த கடலில் இருக்கக்கூடியது. ஸோ பாருங்க, அண்டர் வாட்டர் மவுண்டைன் செயினுங்க. இந்த மலைத்தொடர்களை தான் வந்து மிட் ஓஷன் ரிட்ஜ்னு சொல்கிறாங்க. ரன்னிங் த்ரூ ஆல் மேஜர் ஓஷன், பெரும்பாலான ஓஷனுங்களை இந்த அண்டர் வாட்டர் மவுண்டன் ரிட்ஜ்னுக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு மலையின் முகடுகள் மாதிரி கண்டினியூஸாக இருக்குதா, இதுதான் வந்து மிட் ஓஷன் ரிட்ஜ். ஃபார்ம்ட் அட் த டியூ டு த டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரிஸ். டைவர்ஜென்ட்னா என்ன, ரெண்டு ஒன்னோட ஒன்று பிரிஞ்சு போகுது, ரெண்டு ஒன்னோடு சேர்ந்தா ட்ரென்ச்சஸ் உருவாகும். ஒன்னோட ஒன்று வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மிட் ஓஷன் ரிட்ஜஸ் ஆனது உருவாகும். நியூ ஓஷானிக் கிரஸ்ட் ஃபார்ம்ட் ஹியர் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங். இந்த சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் மூலமாக இந்த மிட் ஓஷன் ரிட்ஜஸ் ஆனது உருவாகும். உதாரணத்துக்கு மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ் இதை சொல்லலாம். அடுத்து சீ மவுண்ட் அண்ட் கையோஸ். இது ரொம்ப ஈஸிங்க. சீ மவுண்ட்னா என்ன, அண்டர் வாட்டர் வோல்கானிக் மவுண்டைன்.
எரிமலைகள் கடலுக்குள்ளேயும் இருக்குங்க. இதான் வந்து சீ மவுண்டன் சொல்லுவாங்க. ஆனால் அது சர்ஃபேஸ் வந்து ரீச் ஆகாது. கடலுக்குள்ளேயே வந்து எரிமலைகள் எல்லாமே வந்து வெடிக்கும். வெடிச்ச உடனே அங்கே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆகி உள்ளே வந்து அந்த செடிமெண்ட்ஸ்லாம் ராக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ கை அவுட் அப்படிங்கிறது இந்த எரிமலைகளே வந்து ஃப்ளாட்டண்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கை அவுட்னு சொல்லுவாங்க. ஃபவுண்ட் இந்த பசிபிக் ஓஷன்ஸில் மட்டும்தான் இது பெரும்பாலும் இருக்கும். ஏன் இந்த இடங்கள்ல இருக்கும்? ஸோ இந்த இடங்களில் இந்த ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம் இல்லையா, வோல்கனிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது பசிபிக் ஓஷன் தான் இருக்கும். இங்கே தான் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி கை அவுட்ஸ் சீ மவுண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ஓஷன் ரிலீஃபை நாம் எதுக்காக படிக்கணும், ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நேவிகேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சப்மரைன்ஸ், இந்த நீர்மூழ்கி கப்பல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம், பெரிய பெரிய கப்பலுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இது நம்ம பயன்படுத்தும் போது கடலுடைய அந்த அட்மாஸ்பியரை, இந்த ரிலீஃப்ஸை நாம் படிப்பதன் வாயிலாக தான் எந்த இடங்களில் ஸ்லோப் இருக்கும், எந்த இடத்துல இந்த கை அவுட் இருக்கும், இது நாம் கடந்து நாம் போகணும் அப்படிங்கிறது. நேராக நம்ம போகும்போது இந்த டைட்டானிக் கப்பல் எப்படி நம்ம முழுகிச்சோம் அது மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஓஷன் ரிலீஃபை நம்ம ஸ்டடி பண்ணணும். மரைன் ரிசோர்ஸஸ்க்காக நிறைய ரிச் மினரல்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும், ஆயில் அண்ட் கேஸஸ் வந்து இந்த இடங்களில் கிடைக்கும், ஃபிஷிங் ஜோனாக இருக்கும், கான்டினென்ட்டில் மீன்பிடிப்பு தொழில் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். கிளைமேட் ரெகுலேஷன், இந்த ஓஷன் டோபாகிராஃபியானது கிளைமேட் வந்து அஃபெக்ட் பண்ணோம். நாம் இதை ஸ்டடி பண்ணும்போது இந்த எல்னினோ இந்த லேண்ட்னோ தான் வந்து நாம் ஸ்டடி பண்ணுறதுனால தான் இந்த வருஷம் வந்து மழை பொழிவு இருக்காதா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. இதுக்கு எல்லாமே இந்த ஓஷன் ரிலீஃப் ஸ்டடின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். டெக்டானிக் ஸ்டடிஸ், இந்த டெக்டானிக் ஸ்டடிஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா, எரிமலை வெடிக்க போகுதா, அதே போல் எர்த்குவேக் ஆனது வரப்போகுதா அப்படிங்கிறது, அந்த ஹைப்போ சென்டர் எபி சென்டர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு வாயிலாக தான் இப்போது இங்கே நம்ம ஏரியாக்களில் எர்த்குவேக் வருமா, நிலநடுக்கம் வருமா, அதுலேருந்து நம்ம மக்கள் எப்படி பாதுகாக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த ஓஷன் ரிலீஃப் ஸ்டடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஓஷன் ஃபீச்சர்ஸ் இஸ் ஃபார்ம் டியூ டு த பிளேட் டைவர்ஜென்ஸ். இந்த பிளேட் டைவர்ஜென்ஸ்னா என்ன? இந்த 2 பிளேட் டெக்டானிக் பிளேட்ஸ் ஆனது மூவ் ஆகுதுமா, செப்பரேட் ஆகுதுமா, ஒவ்வொரு திசையிலேருந்து அது பிரிஞ்சு போவதன் காரணமாக எது இதெல்லாம் வந்து உருவாகும்? ஓஷன் ட்ரென்ச்சா, சீ மவுண்ட், மிட் ஓஷன் ரிட்ஜ், அபிசல் பிளேன். இந்த பிளேட் டைவர்ஜென்ஸ்னால இந்த 4 விஷயங்களில் எதுங்க உருவாகும்? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. இது 4 ஆப்ஷனில் எது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.